ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. நாம் சென்ற பதிவிலே சக்தி பீடங்கள் வரிசையில் இரண்டாவது சக்தி பீடமாகிய மகோத்பலா பீடம் பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். காளிகளில் மிகவும் புராதனமாக விளங்குபவள் உஜ்ஜயினி நகரில் இருக்கும் உஜ்ஜயினி மகாகாளி. ருத்ரம் என்றால் ஆவேசம் என்று பொருள். உக்ர சக்தியை கொண்டு ஆவேசமாக இருப்பாள் இந்த அம்பிகை. அம்பிகையின் ஆவேசத்தை மாற்றி அம்பிகையின் அருகில் ஆதிசங்கரர் எந்திரத்தை பிரதிஷ்டை செய்து அம்பாளை சாந்தஸ்வரூபியாக மாற்றினார். தன்னை அசுரர்களை அளிக்கும் ஹரசித்தி தேவியாகவும் மகாகாளியாகவும் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு அசுர குணங்களை அளித்து மங்களம் அருளும் மங்கள சண்டியாகவும் இருக்கிறாள். பத்ர என்றால் சாந்தம், அமைதி என்று பொருள். சாந்தத்தையும் அமைதியையும் கொடுக்கும் பத்ரகாளியாகவும் விளங்குகிறாள் உஜ்ஜயினி மகாகாளி. க்ஷிப்ரா நதியை ஒட்டிய இந்த சிறு குன்றின் மீதுதான் தேவியின் மேல் உதடு விழுந்ததாம். இங்கே தேவிக்கு தனி கோயில் எதுவும் இல்லை. சக்தியும் அருவமாகவே திகழ்கிறாள். இருப்பினும் அவந்திகா தேவியின் சிறிய சந்நிதி உஜ்ஜயினியில் மகாகாளேஸ்வர் ஆலய பிரகாரத்தில் புஷ்கரணியை ஒட்டி அமைந்துள்ளது. இங்கே தேவிக்கு சிறு விக்கிரக வடிவமும் அமைந்துள்ளது. உஜ்ஜயினியில் பைரவருக்கு 8 சன்னதிகள் இருந்தாலும் பைரவ் மலையின் உச்சியில் காணப்படும் காலபைரவர் கோயிலே க்ஷேத்திர பைரவ சந்நிதியாக இருக்கிறது. மகாகாளியின் அருளை பெற்றவர்களை எவராலும் வெல்ல முடியாது. கவிஞர்கள், புலவர்கள், உபாசகர்கள், சக்கரவர்த்திகள், மந்திரவாதிகள் போன்றவர்கள் விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த உஜ்ஜயினி மகாகாளி. அவர்களுக்கு அவள் கவித்துவம், புலமை, ஏக சக்கராதிபதித்துவம், மந்திர ஆற்றல் போன்றவற்றை அளித்திருக்கிறார். விக்ரமாதித்தன், சாலிவாகனன், காளிதாசன், தண்டி, பவபூதி, ராஜா பர்த்ருஹரி ஆகியோர் பிறந்தது உஜ்ஜயினியில்தான். இவர்கள் அனைவரும் அன்னை உஜ்ஜயினி மகாகாளியின் அருளை பெற்றவர்கள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்த பதிவிலே இன்னொரு அம்மனுடன் உங்கள் இல்லம் தேடி வருகிறேன். நன்றி, வணக்கம்.